यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवे वेदैः साङ्गभद्रगणोपनिषदैः गायन्ति यं सामगां ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुरगणाः। देवाय तस्मै नमः, देवाय तस्मै நமः. ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் இப்பொழுது பார்க்கின்ற கருத்து, பகவான் கிருஷ்ணர் ராஜவித்யா ராஜகுஹ்யம் என்ற தலைப்பில் பேசி வருகின்றார். ஏ அர்ஜுனா, என்னுடைய இந்த தெய்வீகமான யோகமானது, ஐஸ்வர்யமான யோகமானது, சகலத்துக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய இந்த யோகமானது அப்படிங்கிறார். எந்த யோகத்தை பகவான் கூறுகின்றார்? மாயையுடன் கூடிய பிரம்ம தத்துவத்திலிருந்து வந்த ஈஸ்வரனாகிய என்னுடைய தெய்வீக யோகமானது. எப்படி சொல்கிறார்? நச்ச மஸ்தானி பூதானி பஷ்ய பார் மே, என்னுடைய ஐஸ்வர்யத்தை நீ பார். மாயையுடன் கூடிய அந்த பிரம்ம தத்துவத்தில் சேர்ந்து ஈஸ்வரனாக விளங்குகின்ற என்னை பார் என்று கூறிய பகவான், நான் அவைகளில் படைத்தவன், காத்தவன், அளிப்பவன் நானே என்று கூறுகின்றார். எப்படி ஆகாசத்தில் அல்லது பூமியில் சகல உயிரினங்களுக்கு இருப்பிடமாக ஆகாசம் இருப்பது போல, அனைத்து உயிர்களினுக்கு நான் இருப்பிடமாக நான் இருக்கின்றேன். பானை களிமண்ணில் இருப்பிடமாக இருப்பது போல நானே அனைத்துமாக இருக்கின்றேன் என்று கூறிய பகவான், அவ்யக்த சுரூபத்தில்தான் இந்த மாயையானது இருக்கின்றது. சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதிம் யாந்தி மாமிகாம், இந்த மாயையை கொண்டு நான் மீண்டும் மீண்டும் படைக்கின்றேன் என்று பலவிதமாக பகவான் கூறி, அனைத்துமாக நான் இருக்கின்றேன் என்றால் ஒன்றொன்றாக பகவான் எடுத்து கூறுகின்றார். நானே சூரியனாக சந்திரனாக இருக்கின்றேன், அஷ்டமூர்த்தியும் நானே, நீ பார்க்கின்ற பொருள்களும் அனைத்தும் நானே என்று பகவான் கூறுகின்றார். இந்த என்னால் தான் இந்த உலகம் வந்தது, ஆனால் நான் இந்த உலகத்தில் சார்ந்து இல்லை, உலகம் என்னை சார்ந்திருக்கின்றது என்று பகவான் கூறினாலும், வேறொரு கோணத்தில் உபாதான காரணத்துடைய அடிப்படையில் பகவான் கூறுகின்றார். அதனால் பகவான் ஒரு இடத்துல என்ன சொல்கிறார்? அனைத்தையும் நானே படைத்தேன் என்று பகவான் கூறுகின்றார். அதே சமயத்தில் நான் எல்லாவற்றிலும் நான் சார்ந்து இல்லை, நான் சாட்சியாக இருக்கின்றேன் என்று பகவான் கூறுகின்றார். ஆக எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? பகவான் சில நேரங்களில் அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்றார். என்ன காரணம்? உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கின்றான்னு எடுத்துக்கணும். எதற்குமே ஒரு காரணம் இருக்குது. பகவான் 2 காரணம் இருக்கிறதுனால ரெண்டுமாக இருக்கின்றார். ரெண்டும் பற்றி ஒன்று சில நேரங்களில் ஒன்றுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவார், சில நேரங்களில் ஒன்றுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவார். இப்போ பானை எடுத்துக்கிட்டேன்னா உபாதான காரணம்னா சிருஷ்டிக்கு, படைப்புக்கு எது காரணம்? அது உபாதான காரணம், அவ்வளோதான். பானைக்கு எது உபாதான காரணம் என்றால் மண், களிமண். யாரால் படைக்கப்பட்டதோ அது நிமித்த காரணம். யாரால்? ஒரு உயிருடைய ஒரு சேதனமான ஒருவன் இருக்க வேண்டும் அல்லவா? பானை அதுவாக உருவாகாது, அல்லது மண் அதுவாக பானையாக உருவாகாது. அதே மாதிரி தங்கம் அதுவாக நகையாக உருவாகாது.
ஆக இப்போ நான் உட்காந்துருக்கேன்னு அதுவாக வராது, செல்லு அதான் ஒர்க் பண்ணாது, ஜூம் அதான் ஒர்க் பண்ணாது. நம்ம அதுக்கு ஏற்கனவே அது பிளான் பண்ணியிருக்கணும். இப்போ எந்த ஒரு ஒர்க்கும் ஏற்கனவே பிளானில் இருக்கணும். மரம் அதான் வளராது, அதற்கு பாடுபடணும். தண்ணீர் ஊற்றணும், மழை பெய்யணும். தண்ணீர் ஊற்றலைன்னா ஃபாரஸ்ட்டில் போய் தண்ணி ஊற்ற முடியுமா? அது மழை பெய்யும். அப்போ ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். இந்த உலகத்தை பார்க்கும்போது உலகமே காரணகாரிய தத்துவம். அது மாதிரி பகவான் நானே இந்த உலகத்துக்கு காரணம், நானே இந்த உலகத்தை படைத்தேன்னா அதுக்கு எதனால் அந்த உபாதான காரணத்தில் பகவான் நானே இந்த உலகத்தில் காணுகின்ற அனைத்துமாக இருக்கின்றேன்னு சொல்கிறார். உபாதான காரணம் எதில் கண்ணில் படுகின்றதோ அது அனைத்தும் நானே. களிமண் கூறுவது, தங்கம் கூறுவது போல அனைத்து ரகைகளிலும் நானே இருக்கின்றேன், அனைத்தும் நானே. அதுவாறு இந்த இடத்துல பகவான் நீ செய்கின்ற வைதீக கர்மம், நீ பார்க்கின்ற ஆட்கள், நீ பேசுகின்ற பேச்சு, சூழ்நிலை, பூஜைகள், ஜபங்கள், தியானங்கள், வேள்விகளில் வேள்விகளில் போடப்படும் திரவியங்கள், வேள்விகளினுடைய மந்திரங்கள், வைதிக கர்மங்கள், கர்மத்தினுடைய பலன் அனைத்தும் நானே. ஏன்னா அவனுக்கு ஒன்றொன்னா சொல்ல தேவையில்லை. அதை பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. அது இதுன்னு சொல்கிறார். பார்க்கும் இடம், எல்லா இடத்திலையும் நீதான் இருக்கின்றாய். நாமும் மனமும் ஈஸ்வரனை, நம்முடைய எண்ணங்களும் அந்த ஈஸ்வரன், இந்த உடலும் ஈஸ்வரன். மாயையினுடைய உபாதான காரணத்துடைய அடிப்படையில் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் புரிந்து கொள்ள வேண்டும்? நம்முடைய மனமானது குறுகிய மனமாக இருக்கக்கூடியது இருக்கும். அந்த குறுகிய மனதை விரிவாக மனதாக மாற்றுவது தான் இந்த விபூதி யோகம் என்று பெயர். ஆக பகவானுதல் எல்லாம் சொல்கிறாரு, விபூதி யோகத்தை பகவான் கூறுகின்றார். இப்படி உணர்ந்தவன்தான் யார்? மகாத்மானக தூமான் பார்த்த தெய்வீம் பிரகிருதியும் ஆசிரிதாக. இதை உணர்ந்து வழிபடுபவர்கள்தான் சாதுக்கள், மகாத்மாக்கள்ங்கிறார். மகாத்மாக்கள்னா ஞான யஜ்ஞேன, இதுதான் ஞான யஜ்ஞம்ங்கிறது. இறைவனை இவ்விதமாக ஞானத்தினால் வழிபடுவது, அறிவினால் என்னை வழிபடுகிறார்கள் சொல்கிறார். இறைவனை புரிந்து வழிபடுவது ஞான யஜ்ஞ வழிபாடு. அப்போ மற்ற வழிபாடு எல்லாம் இறைவனை புரியாமல் அவரவர்கள் புரிந்த விதத்தில் வழிபடுவது. தீச்சட்டி எடுத்தல், அம்மி மிதித்தல், பூக்குழி ஏறுதல், எல்லா வழிபாடு, கிடா வெட்டுதல், அவங்க இறைவனை எப்படி அறிவுக்கு தகுந்த அது அறிவுகள் இல்லைங்கிறார். அது பற்றி பகவான் இங்கு பேசவில்லை. அவர்கள் யார்? பூதாதிம் அவ்யயம், அவ்யய சுரூபத்தை மாம் யாத்வா பஜந்தே. அதே அதில் சொல்கிறார். அதே சொல்லுவாங்கள, சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் அப்படிங்கிறார். யாரை பற்றி சொல்கிறோம்? அந்த பாட்டு எதை பற்றியது? அந்த ஈஸ்வரனை பற்றியது. அந்த ஈஸ்வரனை பற்றியதுன்னா என்ன அர்த்தம்? பொருளுணர்ந்து சொல்லணுங்கிறார். இதை 100 இடம் படித்தாலும் பொருள் உணர முடியுமா? சொல்லியா பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார், முடிஞ்சிடும். குரு ஓங்கார சாமி சொன்ன மாதிரி, காக்க காக்க கனகவேல் காக்க எத்தனை வருஷமாப்பா பகவான் காப்பார் மாதிரி சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லி வருஷம் முழுவதும் முற்றோதல் பண்ணால் அது பொருள் உணருமா? பொருள் உணராது. எதை பற்றிய பொருள்? நீ வணங்குகின்ற, நாம் வணங்குகின்ற சிவனை பற்றிய பொருள். சிவம் என்பது என்ன? மங்களம். மங்களத்தையும் சுபமாகவும் இருக்கக்கூடியவர் மங்களம்னு பேர். எப்படி சுகமாகவும் மங்களமாகவும் இருக்கிறாரு? நான் உடலுடன் கூடிய ஈசனா? இல்லை, உடலுடன் கூடிய ஈசன் அல்ல. இந்த இடத்துல பொருள் உணர்ந்து, ஈசன் என்பவர் இந்த உலகமாகவும் அதே சமயத்தில் அந்த உலகத்தை இயக்குகின்ற
ஒரு இருத்தல் சுரூபமாகவும் இருக்கின்றார். அதே இந்த இடத்துல சொல்லிய பாட்டின் யாரவர் அவனருளாலே இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஒரு க்ஷணங்கூட என்னை விட்டு போக மாட்டேற. அப்போ கோயிலுக்கு போனாத்தே ஈஸ்வரன்னா எப்படி நம்ம ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டேன்னு சொல்ல முடியும்? ஏதாவது பாராயணம் பண்ணாத்தே ஈஸ்வரன்னா எப்போ பாராயணம் பண்ணால் அப்போ தானே ஈஸ்வரன் நினைப்பு வரும். இமைப்பொழுதுன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ தூக்கத்தில் ஈஸ்வரன் நினைவு வருதா? இல்லை. அப்போ ஈஸ்வரன் நினைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது செயல், ஒரு கோயிலுக்கு போனாத்தேன், ஏதாவது படித்தாத்தேன், ஏதாவது ஜபம் பண்ணாத்தானே ஈஸ்வரன் நினைப்பு வருது. அது எப்படி இங்கே இமைப்பொழுது எப்படி நீங்காமல் இருக்காருன்னு சொன்னால் அந்த இடத்துல எதை குறிக்கின்றதும்? இமைப்பொழுதும் என்னுடைய இதய குகையில் அந்த சைதன்யமாக இருக்கக்கூடியவர். அந்த மனம் சைதன்யத்துடைய இருப்பிடம் இதய குகான்னு பேர். அதனால் அந்த முருகப்பெருமானுக்கு குகன்னு பேர். ஓம் குகாய நமக. இதய குகை, இதயத்தில் வீற்றிருப்பவர், அறிவு சுரூபமாக இருப்பதனால தானே நம்ம இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் சொல்ல முடியும். அது எதை குறிக்கின்றது? என்னுள் மங்களமாக இமைப்பொழுதும் சொன்னால் எப்பொழுதுமே மாறாமல் அவன் இருக்க வேண்டும், எப்பொழுதுமே அவன் மாற்றத்தை அடையாமல் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாசமாகாமல் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நித்தியமாக அவன் இருக்க வேண்டும். அவன் யார்? அவன்தான் ஈசன், பிரம்ம தத்துவம். அப்போ மற்றதெல்லாம் இமைப்பொழுது இருக்க மாட்டேன், மாயா தத்துவம். என்னுடைய நான் விழித்தாலும் உறங்கினாலும் தூங்கினாலும் கனவிலும் அனைத்துமாக நீயே இருக்கின்றார் என்று திடமான விரதத்தோடு சததம் கீர்த்தயந்தக மாம், இதை புரிவதுதான் மோட்சம் என்று கூறிய பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் என்னை இப்படி நாட் ஒன்லி இந்த ஏகதத்துவம் மட்டும் வழிபடலை, அவங்க பல விதங்களில் என்னை வழிபடுகிறார்கள்னு சொல்கிறார். எப்படியெல்லாம் வழிபடுகிறார்கள்? ஒன்றாகவும் பலவாகவும் பல முகங்கள் கொண்டதாகவும் என்னை வழிபடுகிறார்கள். உபாசதேன்னு 15வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஏகத்வேன பிருதக்வேன பகுதா விஸ்வதோ முகம் அப்படிங்கிறார். ஏகத்வேன ஒன்றாகவும் பிருதக்வேன பலவாகவும் என்னை வழிபடுகிறார்கள் சொல்கிறார். பொதுவாக சொல்கிறார், ஒன்றாகவும் பலவாகவும் என்னை வழிபடுகிறார்கள். ஒன்றாகவும் பலவாக இறைவன் வேறு வேறு என்று, பலவா ஒன்றாக, பிருதக்னா தனித்தனி, வேறு வேறு என்பது பிருதக்கு. ஏகத்வன எல்லா இடத்திலும் அந்த ஈஸ்வரன் தான் இருக்கின்றார் என்று வழிபடுவது. ஆக ஆழ் மனசில் எப்பொழுதுமே 2 வழிபாடும் இருக்குது. அத்வைத ஞானத்தை அடைந்தவர்கள் கூட 2 வழிபாடு பண்ணுறார்கள். ஆழ் மனசில் இறைவன் ஒருவனே, இறைவன் மட்டும்தான் இருக்கின்றாருங்கிறது ஆழ் மனசில் இருக்கக்கூடிய ஒன்று. மேல் மனசில் கோயிலுக்கு சென்று வழிபடுகின்றோம், அது பிருதக்வேன. இறைவனும் நானும் ஒன்று என்று கூறி கோயிலில் போய் இறைவனும் நானும் ஒன்று, இப்போ இறைவனை நமஸ்காரம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிடக்கூடாது. அது இந்த இடத்துல அது சரியான முறை அல்ல. உடலோடு அபிமானம் வைக்கும் பொழுது நாராயணா நமச்சிவாயா, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். உடல் அபிமானத்தை நீக்கிவிட்டால் என் இதய குகையிலே ராமனாக இருக்கின்றான், நானே ராமனாக ஆத்ம தத்துவமாக இருக்கின்றேன் என்று தன்னுடைய இதயத்தில் காட்டினார் அல்லவா, அதை குறிக்குது. நான் ஆஞ்சநேயரே சொல்கிறார், உடல் மனம் என்று நான் இருந்தால் நான் வேறு ராமன் வேறு, உடலை மனம் எடுத்துவிட்டால் நானே ராமன் என்று ஆஞ்சநேயர் கூறுகின்றார். அதையும் சொல்கிறார். உடலையும் மனதோடு பார்க்கும் பொழுது அந்த அவன் ஈஸ்வரன், பிரம்மன், விஷ்ணு, அம்பாள், முருகன், விநாயகர், ராமர், கிருஷ்ணர், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், சாரதா தேவி அன்னையார், ரமண மகரிஷி. உடலை எடுத்துவிட்டால் இப்போ சொன்ன ஆள் பூரா நான் தான். ராமனாகவும் கிருஷ்ணராகவும் யார் வந்தாரோ அவரே ராமகிருஷ்ணர்னு சொன்னார். அவர் எதில் ஊர்னார்?
பிரம்மதத்துவத்தை கூறினார். ஆகையினால 33 தேவர்களிடத்திலும் எது இருக்கின்றதோ அது என்னிடத்தில் இருக்கின்றது. நானே 33 தேவர்கள் என்று மகாத்மாக நம்ம கூறலாம். எதனுடைய அடிப்படையில்? ஆத்ம தத்துவத்தினுடைய அடிப்படையில் நானே ராமன், நானே கிருஷ்ணன், நானே ராமகிருஷ்ணர், நானே ஆஞ்சநேயர், நானே விஷ்ணு, நானே முருகன், நானே விநாயகர், நானே பைரவர், நானே விக்ரமாதித்தன், நானே அஷ்டலட்சுமி, நானே மோட்சலட்சுமி, சொல்லிகிட்டே போனால் கிளாஸ் முடிஞ்சிடும். எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அப்போ நானேன்னா அதைத்தான் இதில் 16 சொல்கிறாங்க. அப்போ நானேனா மந்திரமும் நானே, செயல்களும் நானே, சடங்குகளும் நானே, வழிபடுகின்றதும் நானே, உண்ணுவனும் நானே, உண்ணுகின்றவனும் நானே, உண்ணப்படுகின்றவனும் நானே, சமிக்கிறவனும் நானே, நானே அந்த உண்ணும் பொழுது சொல்கின்ற மந்திரமும் நானே, நானே அக்னி, நானே ஹோமம், நானே எல்லாம். அடுத்த சொல்லுக்கு சொல்கிறார். அவ்வளோ. அகம் குருதுரகம் யஜ்ஞம். அகம் 16வது ஸ்லோகம். அகம் குருதுர்யகம் யஜ்ஞः சுதாகம் அகம் ஔஷதம் சுதாகம் அகமௌஷதம் மந்த்ரோகமகவே ஜாஜ்யம் மந்த்ரோகம் அகமே வாஜ்யம் அகமக்னிர் அகம் ஹூர்த்தம் அகமக்னிர் அகம் ஊர்த்தம். இந்த இடத்துல 8 அகம் போடுறார். நான் அகம், நான் 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 நானே எல்லாமாக இருக்கின்றேன். சில பேர் சொல்லுவாங்கள்ல, எல்லா இடத்துலையும் நானே இருக்கணும், நான் தான் செஞ்சேன், நான்ங்கிறது இருக்கும். அது மாதிரி இந்த பகவான் நானே அகம்னா நான், நானே கிருதுகுன்னு அந்த இடத்துல ஸ்மார்த்த கர்மமாக நான் இருக்கின்றேன், வைதிக சடங்குகளாகவே நான் இருக்கின்றேன் சொல்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களும் வேதத்தில் சொல்லாமல் இடையில் ரிஷிகளால் வகுக்கப்பட்ட அனைத்து சடங்குகளும் நானே. அது இந்த வைதிக சடங்கு. அகம் குரு சுதாகம் அகம், நானே வழிபாடு. சுதாகம்னா அகம்